இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். இதில் அல்லாஹ் சொல்றான், நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களில் ஆகும், கொஞ்ச நாள் தான் அப்படிங்கிறான். ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களில் நோன்பு நோற்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ டிராவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் நோன்பு வேற நாளில் வச்சுக்கலாம். அந்த நாள் ரொம்ப அந்த மாதம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அது நீங்கள் கணக்கு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். கணக்கு நான் விட மாட்டேங்க. நம்ம கணக்கில் கோட்டை விடுறோம், எத்தனை நோன்பு விட்டோங்கிறத நோன்பு நோட் பண்ணி வச்சு விடணும். ஒவ்வொரு நோன்புக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸு, கட்டாய கடமைங்கும் போது இதுக்கெல்லாம் பயங்கரமான கேள்வி இருக்கு, நரகத்துக்கு போகும். நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோற்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது பரிகாரம் கடமையாகின்றது. அது ஒரு ஏழைக்குரிய உணவாகும். இப்ப இது நான் சொன்ன ரம்ஜான்ல ஆரம்பத்தில் கடமையாகப்பட்ட நோன்பு வைக்க முடிஞ்சு சக்தி இருக்கிறவங்க வைக்கலன்னா ஒரு பரிகாரம் கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இது பழைய சட்டம். இப்ப அந்த பரிகாரம் ஆப்ஷன் தூக்கிட்டான். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராக இருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நோன்பு வைங்க, பரிகாரமும் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா நோன்பு வைங்க. பெட்டர்னு எது அப்படின்னா இதுதான் பெட்டர் ஆப்ஷனு அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்னு என்ன சொல்றான், யாராவது அதிகமா நன்மை செஞ்சா நான் அதை விரும்புறேன் அப்படிங்கிறான். அது என்ன அதிகமா நன்மை, நோன்பு வச்சுட்டு ஏழைக்கும் தர்மம் பண்றது. பரிகாரத்துக்கு பரிகாரமா சொன்ன அந்த ஏழைக்கு உணவும் கொடுத்துறது, நோன்பு வைக்கிறது. இப்போ டபுள் ஆச்சு இல்லை, ஒரே மாசத்தை ஒரு டபுள் நன்மை கிடைச்சிருச்சு. இப்படி வச்சீங்கன்னா உங்களுக்கு போனஸா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு போனஸ்ல எல்லாம் நான் எடுத்துக்குவேங்கிறான். அது மாதிரி நமக்கு ஒரு போனஸ் சொல்லப்பட்டிருக்கு. என்ன, ரம்ஜான் முடிஞ்சு ஷவ்வால்ல 6 நாள் நோன்பு வைக்கிறது. எனக்கு உடம்பு ஒத்துழைக்கிறதுல அதனால நான் வைக்கிறது இல்லை. இது நமக்கான போனஸ். ஏன்னா இது பரிகாரம் இப்ப நவுத்தியாச்சு. இப்ப நமக்கு எல்லாம் சொன்ன ரசூல்லா சொன்னது என்ன, 30 நாள் இது நோன்பு வச்சுட்டு அதை தொடர்ந்து ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வச்சீங்க அப்படின்னா வருஷம் பூரா உங்களுக்கு நோன்பு வச்ச நன்மை எல்லாம் எழுதுவான் அப்படின்ட்டு. அப்ப இதுல நோன்புடைய இது பழைய ஸ்டேட்டஸ். இதுலயே அந்த நோன்பு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் இன்னும் இருக்கு, ஆனா வேற வடிவத்துல இருக்கு. எப்படின்னா இப்ப அம்மா மாதிரியான ஆள், இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, அம்மா நோன்பு வைக்க முடியாது, சக்தி இல்லை. இப்ப இவங்க என்ன பண்றது, சக்தி இல்லைன்னு வைக்காம விட்டுறலாமா, விடுறலாம், ஓகே. ஆனா பரிகாரம் செய்யணும். நோன்பு வைக்க இப்ப முன்னாடி என்ன இருந்தது, சக்தி இருந்து வைக்கலன்னா பரிகாரம். இப்போ சக்தி இல்லைன்னா பரிகாரம். கம்பல்சரி ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் நோன்புக்காக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சட்டம்.